வெல்கம் டு காலிஸ் கிச்சன். அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கீறி விட்ட 2 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் 1/4 கிலோ அவரைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி எடுத்துட்டு ஒரு 50 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி காய் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போது இதில் சேர்க்குறதுக்கு ஒரு 20 போல் பச்சை கடலைப்பருப்பு வெறும் கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம். கடலை 3/4 பாகம் வறுபட்டதும் 1 ஸ்பூன் அரிசி சேர்த்து வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட நம்ம அரைச்செடுத்த பவுடரை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி இறக்கணுன்னா அட்டகாசமான சுவையில் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.